தேர்வை ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் வாயிலாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், தமிழக முதலமைச்சருடைய ட்வீட் செய்தி என்ன, விவரங்கள்? நீட் மற்றும் தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை, சமூக நீதிக்கு எதிரானவை, தேவை இருக்கக்கூடிய இடங்களில் கூட மருத்துவனுடைய இருப்பை பாதிக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு சமீபத்தின் முடிவுகள் அது தொடர்பான வெளிவரக்கூடிய செய்திகள் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் வகையில, அது உறுதி செய்யும் வகையில அதெல்லாம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் வினாத்தாள்கள், நீட் தேர்வுடைய வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டதும் அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவியதையெல்லாம் சுட்டிக்காட்டி வலைதளத்தை இந்த பதிவை குறிப்பிட்டிருந்தார். தொழில்நுட்ப படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத குறிப்பிட்டு, நீட் என்னும் நோயை அழித்தொழிக்க அனைவரும் கரம் கோப்போம். நீட்டை ஒழிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதைத்தான் எக்ஸ்தலத்தின் வாயிலாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நீட் மற்றும் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு தமிழக முதலமைச்சர் செய்தி வெளியிட்டுள்ளார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.